Namaste bachcho, welcome to Hindi class. Children, today's class is part 4 la 9th story. Stories la vara part 4 la 9th lesson paaka porom. Nama topic name is Mehnat ki Kamai. Story la 9th lesson Mehnat ki Kamai. Mehnat means அப்படின்னா உழைப்பு, ஹார்ட் ஒர்க். மெஹனத் அப்படின்னா உழைப்பு, கி கமாயி அப்படின்னா உழைப்பினால் கிடைக்கக்கூடிய வருமானம், கமாயி அதனால கிடைக்கக்கூடிய ஊதியம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம இந்த ஸ்டோரி பார்க்க போகிறோம். மெஹனத் அப்படின்னா உழைப்பு, கமாய் மீன்ஸ் ஹார்ட் ஒர்க், அதனால் கிடைக்கக்கூடிய விளைவு ஊதியம். பாருங்கள், ஏக் அமீர் பாப் நே अपने आलसी बेटे को बुलाकर कहा. एक अमीर, अमीर मीन्स रिच मैन, ஒரு ரிச் மேன். பாப்னா ஃபாதர், ரிச் ஃபாதர். அமீர்னா பணக்காரங்க, ரிச். பாப்னா ஃபாதர், பணக்கார தந்தை. வந்து அப்பனே ஆலசி பேட்டே, ஆலசினா ரொம்ப தன்னுடைய சோம்பேறித்தனம் உள்ள ஒரு பையன், மகன், தன்னுடைய மகனை கோ புலாக்கர் கூப்பிட்டு அழைத்து கஹா சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஜா குச் கமாலோ, போ ஏதாவது கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வா போ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த ரிச் மேனோட மகன் வந்து சோம்பேறியாக இருப்பான் ரொம்ப. லடுக்கா லாப்பர் வாக் அவுர் நிர்லஜ் தா. அவன் வந்து எப்படின்னா எதுவுமே சோம்பேறித்தனமான அக்கறையே இல்லாதவன், வெக்கம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காம் கர்னேக்கி உஸ்கி ஆதத் நாத்தி, அவனுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கூட பழக்கமும் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. சீதே மா கே பாஸ் கயா और रो धोकर मिन्नतें कर उसे कुछ देने को राजी करा लिया. சீதே உடனே என்ன பண்ண, அவங்க அப்பா சொன்ன உடனே போயிட்டு அம்மா கிட்ட போகிறான். மாக்கே பாஸ், அம்மா கிட்ட போயிட்டு, பாஸ்னா பாஸ் கயா, அம்மா கிட்ட போகிறான். அவர் ரோ அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி கெஞ்சி அவங்கக்கிட்ட கொஞ்சம் எதனா கொடுங்க அப்படி சொல்லிட்டு சம்மதிச்சு வாங்கிடுறான். மாசே பேட்டே கா துக், மகன் அழுத பார்த்தோன்னு அம்மாவை கவலைப்பட்டு துக் தேக்கானா கயா, அவன் அழத அவங்க அம்மாவால் தாங்க முடியல. உசே 5 रुपये பக்ஸே சே நிக்கால் கர் தே தியா. அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, இவன் அழத கஷ்டப்படுறத தாங்க முடியாமல் அவன்கிட்ட 5 rupees எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க வச்சிருந்த 5 rupees சேவிங்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. ராத்துக்கோ பாப்பனே பூச்சான். இவன் வந்து அப்பா வந்து ஈவினிங் நைட் ஆயிடுச்சு, அப்பா கேட்குறாரு. ராத்துக்கோ பாப்னா ஃபாதர் நே பூச்சா கேட்குறாங்க. பேட்டா தும் கியா கமாயா, பேட்டா மீன்ஸ் மகன், நீ என்ன தூனே கியா கமாயா, நீ என்ன சம்பாதிச்ச. லடுக்கே நே ஜட் சே रुपया நிக்கால் கர் திக்கா தியா. லடுக்கே அந்த பையன் என்ன பண்ணுறான்னா உடனே அந்த அம்மா கொடுத்த 5 rupees எடுத்து காட்டுறான். அனுபவி பித்தா, அப்பா வந்து ரொம்ப அனுபவசாலி, பெரியவங்க இல்லையா ஃபாதர், அனுபவசாலின்றதால சப் சமஜ் கயா, அவர் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு. இவனுக்கு எப்படி வந்தது, இவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவன் சோம்பேறி மகன் அப்படின்றது அவருக்கு தெரியும். உஸ்னே கஹா, அவர் சொல்கிறாரு. ஜா இசே கூவைமே ஃபேங்கே ஆவ், போ ஜானா போ கோ, இதை எடுத்துன்னு போயிட்டு கூவைனா வெல், கிணத்துல ஃபேங்க் வீசிட்டு வா போ, இந்த காசு எடுத்துன்னு போய் கிணத்துல வீசிட்டு வா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க ஃபாதர். லடுக்கே நீ ஜட்பட் ஜாக்கர் ருப்பையா கூவங்கமே டால் தியா. உடனே என்ன பண்ண அந்த பையன், ஜட்பட் உடனே இம்மீடியட்டாக போயிட்டு அந்த காசு எடுத்துன்னு போயிட்டு கூவனா வெல், கிணறு, ருப்பையானா பைசா, அந்த 5 rupees டால் தியா போட்டுடுறான் கிணத்துல. அக்கேலே தின் பிதா நே ஃபிர் கஹா, மறுநாள் அக்கேலே தின் நெக்ஸ்ட் டேவும் அப்பா, பித்தானா ஃபாதர், பாப்னாலும் ஃபாதர் தான். ஃபிர் கஹா திரும்ப சொல்கிறாரு. ஜானா கோ குச் கமாலோ, எதனா கொஞ்சம் சம்பாதிச்சிட்டு வா. நஹித்தோ இல்லாட்டி, நஹித்தோனா இல்லைனா, ஆஜ் போஜன் நஹி மிலேகா, ஆஜ்னா டுடே, இன்னைக்கு உனக்கு போஜன்னா ஃபுட் உணவு கிடைக்காது, எதனா போயிட்டு சம்பாதிச்சிட்டு வா. குச் கமாலா, எதனா குச்சுன்னா கொஞ்சம் ஏதாச்சும் சம்பாதிச்சிட்டு வா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க.
लड़का अपनी बहन के पास जाकर रोने लगा. இப்போ என்ன பண்ணுறான்னா அந்த சிறுவன் தன்னுடைய சிஸ்டர் பஹன்னா சிஸ்டர், சிஸ்டர் தான், அவங்க சிஸ்டர் கிட்ட போயிட்டு அங்கே போயிட்டு அழ ஆரம்பிச்சான். ரோனே லகா, அழுறான். பஹின் ने तरस खाकर 5 रुपये अपने पास से उसे दे दिया. அவங்க அக்காவும் என்ன பண்ணுறா, அவளை இறக்கப்பட்டு, தரஸ் காக்கர்னா இறக்கப்பட்டு 5 रुपीस அவக்கு 5 रुपीस 5 रुपीस 5 रुपीस अपने पास से उसे दे दिया. தான்கிட்ட இந்த 5 रुपीस எடுத்து தான் வச்சிருந்த காசு எடுத்து கொடுக்குறா. பாப் நே ராத்திரி மேல் லடுக்கே பூச்சா. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டும் ராத்திரி மீன்ஸ் நைட் லடுக்கேசை பூச்சா அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. ஃபாதர் அப்பா கேட்குறாரு, ஆஜ் தூ கியா கமாக்கர் லாயா, இன்னைக்கு நீ என்ன சம்பாதிச்சு கொண்டு வந்த? लड़के ने जेब में से निकाल कर 1 रुपया पाप के सामने रख दिया. लड़के அந்த பையன் என்ன பண்ணான்னா பேக்கெட்ல இருந்து 1 ரூபாய் எடுத்து அப்பா கிட்ட முன்னாடி காட்டுறான், வைக்கிறான். பாப் போகலாம், அவன் வந்து 5 रुपीस வாங்கினா, ஆனால் 1 रुपये மட்டும்தான் இங்கே காட்டுறான். அப்பா சொல்கிறாங்க, போலான்னு சொல்கிறாங்க, ஜா இசை கூமே ஃபேங்கா, போ இதை கிணத்துல போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லடுக்கே நே வயசாகி கியா, அந்த பையனும் அதே மாதிரி அப்பா சொன்ன மாதிரி கிணத்துல கொண்டு போய் அந்த காசை போட்டு வந்துடும். அனுபவி பிதா நே பத்னி அவர் பேட்டி கோ பாஹர் பேஜ் தியா. அப்பா வந்து நல்ல அனுபவசாலி இல்லையா, அனுபவசாலி உள்ளவங்க. இவன் வந்து மகன் வந்து சோம்பேறித்தனம் தெரியும், அதனால் எப்படி காசு கொண்டு வந்திருப்பான் அவருக்கு தெரிஞ்சிட்டதால தன்னோட ஒய்ஃபையும் பேட்டி மகளையும் வெளியே அனுப்பிடுறாரு. எதுக்கோ எங்கோ வேறு ரீசனுக்காக பாஹர் பேஜியா வெளியே அனுப்புவோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கோ அனுப்பிடுறாரு. ஏன்னா இவன் ஏமாற்றி காசு வாங்கிட்டு வந்துடுறான் அப்படின்ட்டு. பிதா நே பேட்டே சே பிராத்தக் உட்னே பர் கஹா. அப்பா வந்து திரும்ப மகன்கிட்ட சொல்கிறாரு, ஏர்லி மார்னிங் எழுந்த பிறகு சொல்கிறாரு, ஜா குச் கம்மா கர்லா, போ ஏதாவது சம்பாதிச்சிட்டு வா, நஹி தோ ராத்துக்கு போஜன் நஹி மிலேகா, இல்லாட்டி இன்றைக்கும் அதே உனக்கு நைட்டுக்கு எதுவும் சம்பாதிக்கலைன்னா நைட்டுக்கு உணவு கிடைக்காது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பேட்டா தின்பர், அந்த நாள் முழுக்க தின்பர் சுஸ்து பைட்டா ரஹா. அவன் வந்து எதுவுமே வேலைக்கு போகல. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா வேலைக்கு போக ட்ரை பண்ணாமல் சோம்பேறியாட்டம் உட்காந்துருக்கான். உஸ்கி ஆங்கோங்ஸே ஆங்ஸு பஹத்தே ரஹே. அவன் கண்கள்லேருந்து என்ன வருது, கண்ணீர் வருது. கொய் உஸ்கி சுத் லேனே வாலே நா தா. இப்போ வந்து அவங்க அம்மாவும் போயிட்டாங்க, அக்காவும் போயிட்டாங்க, கண்கள்லேருந்து கண்ணீர் வந்திருக்கு. யாருமே இப்போ அவனை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. विवश होकर संध्या के समय वह उठा और बाजार में मजदूरी खोजने लगा. विवश होकर இப்போ வந்து அவன் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு, உட்காந்துட்டே இருக்கிறான். ஈவினிங் ஆயிடுச்சு, ஈவினிங் டைமில் வந்து எழுந்து போகிறான். மார்க்கெட் போயிட்டு ஈவினிங் ஆன உடனே அவன் வந்து என்ன பண்ணுறான்னா எழுந்து போகிறான். போயிட்டு நம்ம பாஜார்னா மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம மஜ்தூரி வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேடுறான். கோஜ்னே லகா, வேலை தேடுறான். சேட் நே கஹா, ஒரு சேட்டு சொல்கிறாரு, மேரா एक संदूक उठाकर घर पहुंचा दे, मैं तुझे 5 रुपये दूंगा. ஒரு சேட்டு சொல்கிறார், கஹானா சொல்கிறாரு, மேரா என்னுடைய இந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து கர்னா ஹவுஸ் வீட்டில் வச்சுன்னா நான் உனக்கு 5 रुपीस 5 रुपीस தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. अमीर पाप के बेटे ने संदूक उठाकर सेठ के घर पहुंचाया. அமீர் அந்த பணக்காரருடைய மகன் வந்து என்ன பண்ணுறான்னா, பணக்கார தந்தையோட மகன், பாப்னா ஃபாதர், அவரோட மகன் என்ன பண்ணுறாருன்னா அந்த பெட்டியை, சந்தூக் மீன்ஸ் பெட்டி, எடுத்துகிட்டு வந்து சேட் கர் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிடறான். தக்கர் சூர் ஓகையா, அதை தூக்கிட்டு வந்ததே அவனுக்கு ரொம்ப களைத்து போயிட்டானா. உஸ்கே பாவ் காம்ப்
ரஹே தே, அவனோட கால்கள்லாம் ரொம்ப நடுநடுங்க ஆரம்பிச்சிருச்சு. காம்ப் ரஹே, நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. और गर्दन तथा पीठ में भयंकर दर्द हो रहा था. அது மட்டும் இல்லாமல் கழுத்தில் அப்புறம் முதுகு இங்கெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு தர்த் வலி வந்துருச்சு. ராத்துக்கோ பாப்னே பூச்சா, நைட் ஆயிடுச்சு. நைட் டைமில் அப்பா கேட்குறாரு, பேட்டா ஆஜ் தூனே கியா குச் கமாயா. இன்னைக்கு கேட்குறாங்க அப்பா, டுடே, ஆஜ்னா டுடே, தூனே நீ வந்து என்ன கொஞ்சமாவது சம்பாதிச்சியா, கமாயா சம்பாதிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. लड़के ने 5 रुपये का नोट निकाल कर दिखाया. அப்போ உடனே அவன் என்ன பண்ணுறான்னா 5 rupees நோட் எடுத்து அவங்க அப்பா கிட்ட காமிக்கிறான். பாப் போலா, அப்பா சொல்கிறாரு, ஜா இசை குவைமே டாலா, இதை கொண்டு போயிட்டு கிணத்துல போடு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜா டானா கோ, இசை இதை கூவே கணத்தில் டாலா போட்டு வா. டாலானா போடு, டால்னா போடுறது, போட்டுட்டு வா. उसके को लड़के को क्रोध आ गया. அந்த அந்த பையனுக்கு என்ன வந்துச்சு, இப்போ கோபம் வந்துருச்சு. குரோதுனா கோபம், ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஆகையா கோபம் வந்துருச்சு. வக் போலா, அவன் சொல்கிறான், வக்னா கி, அவன் சொல்கிறான், யக் மேரி மெஹனத் கி கமாய் ஹை, இது என்னோட உழைப்புனால கிடைச்ச ஊதியம். மெஹனத் கி கமாய், மெஹனத்னா உழைப்பு, கி கமாய் அதனால் கிடைச்ச வருமானம். மேரி கர்தன் என்னோட கழுத்து, கமர் ஒரு பயிர், துக்னே லகே என்னோட கழுத்து, உடம்பு, முதுகு எல்லாம், கால்கள் எல்லாமே வந்து துக்னா வலிக்குது, லகே ஹே வலிக்குது. ஆப் கஹத்தே ஆய்கி, நீங்கள் சொல்கிறீங்க இசே குவேமே டாலா, இதை கொண்டு போயிட்டு கிணத்துல போடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அனுபவி பிதா சப் குச் சமஜ் கயா, அனுபவசாலியான அந்த தந்தை இப்போ சப்னா எல்லாத்தையும் குச் சமஜ் கயா புரிஞ்சுக்கிறாரு. அக்கேலே தின் உஸ்னே மறுநாள் அக்கேலே தின் நெக்ஸ்ட் டேலேருந்து உஸ்னே அப்புனா சாரா வியாபார் லடுக்கே கே ஹவாலே கர் தியா. இப்போ என்ன பண்ணார்னா அந்த தந்தை, பணக்கார தந்தை தன்னுடைய எல்லா வியாபாரம், பிஸ்னஸ் எல்லா இதையும் அந்த லடுக்கைக்கு அந்த சிறுவன்கிட்ட பொறுப்பில் ஒப்படைச்சிடுறார். ஏன்னா அவர் மேலே, மகன் மீது அவருக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. தன்னோட மகன் வந்து இப்போ பொறுப்பாயிட்டான், அதனால் நல்லா வேலை செய்வான்ற நம்பிக்கை வந்ததுனால அவர் ஒப்படைச்சார். ஹேவ் அண்டர்ஸ்டுட் திஸ் ஸ்டோரி, உழைப்பினால் கிடைச்ச ஊதியம். வாங்க நம்ம இப்போ சாராம்ஷ் பார்க்க போகிறோம். சாராம்ஷ் எஸ்ஏ பார்க்கலாம். லிசன் பண்ணுங்க. மேஹனத் கி கமாய், உழைப்பினால் கிடைத்த ஊதியம். கமீர் ஒரு பணக்கார ஆத்மிதா, கமீர் ஆத்மிதா ஒரு பணக்கார மனிதன் இருந்தாங்க. வக் படா அனுபவித்தா, அவர் ரொம்ப அனுபவசாலி. உஸ்கா பேட்டா படா ஆலசி, அவருடைய பையன் வந்து ரொம்ப சோம்பேறியானவன். அது மட்டும் இல்லாமல் காம்ஜோர்தா, ரொம்ப சோம்பேறி மட்டும் இல்லாமல் அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து ஒரு காம்ஜோர்னால சோம்பேறி தான், ஆலசி சோம்பேறி, எதுவுமே வெக்கமே இல்லாமல் எதுவுமே வேலை செய்யணுன்ற இதுவே இல்லாமல் இருந்தான். அமீர் பித்தானே अपने बेटे को मेहनती बनाना चाहा. அந்த பணக்கார தந்தை என்ன பண்ணார்னா தன்னுடைய தன்னுடைய மகனை உழைப்பாளி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்பினார். உஸ்னே பேட்டே சே கஹா, அவர் தன்னுடைய மகனை அழைத்து சொல்கிறாரு, கஹானா சொல்கிறாரு, ஜானா கோ போ, குச் கமாலா எதனா சம்பாதிச்சு, குச்னா எதனாச்சும் கொஞ்சமாவது சம்பாதிச்சிட்டு வா. நஹி தோ ராத் கா போஜன் நஹி மிலேகா, இல்லைன்னா உனக்கு நைட்டு இரவு உணவு கிடைக்காது. நஹி மிலேகானா கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார். வ காம்ஜோர் லட்கா ஏக் தின் அப்பனி மாசே ருப்பையா லேத்தா ஹை. அந்த சோம்பேறியான மகன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு நாள் வந்து தன்னுடைய அம்மா கிட்ட காசு வாங்கிக்கிறான். தோ தூஸ்ரி தின் இன்னொரு நாள் என்ன பண்ணுறான்னா அப்பனி பஹன் சே அவங்க அக்கா கிட்ட காசு வாங்கிக்கிறான். பித்தா கமாயிக்கா ரகசிய ஜான்தேத்தே, அப்பா வந்து நல்லா அனுபவசாலி, அதனால் அவன் சோம்பேறின்னு தெரியும், இவனுக்கு எப்படி பணம் வந்ததுன்றதை தெரிஞ்சுக்கிறார், அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறார். இஸ்லியே அதனால் உன் பைசோங்கோ கூவமே டால்னே கேலியே கஹதேத்தே, அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த காசை வந்து பைசாவை
கிணத்துல போட்டுடு அப்படின்னு சொல்லி டால்னா போடுறது கேலியே போட சொல்கிறார். கஹா தேத்தே கஹான்னா சொல்கிறது, கிணத்துல போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஏக் தின் ஒரு நாள் பிதானே அப்பனி பத்னி அவர் பேட்டிக்கோ கர் சே பாஹர் கர் தியா. ஒரு நாள் வந்து அவர் தன்னோட ஒய்ஃபையும் பேட்டினா மகளையும் வீட்டை விட்டு வெளியில் எங்கேயோ அனுப்பிடுறாரு. கர்தியார் வெளியே அனுப்பிடுறாரு. अब उस कामजोर लड़के को पैसा देने वाला कोई नहीं था. இப்போ அனுப்பிட்டதால இப்போ அந்த சோம்பேறி மகனுக்கு காசு கொடுக்குறவங்க யாருமே இல்லை. कोई नहीं யாருமே இல்லை. बक लाचार होकर नौकरी की खोज में बाजार की ओर गया. அவன் வந்து ரொம்ப முணுமுணுத்துக்கொண்டே சோம்பேறித்தனப்பட்டு கொண்டே बाजार மார்க்கெட்டை நோக்கி போகிறான், ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேட. பக் बाजार में एक सेठ से मिला. அப்போ அங்கே ஒரு சேட் இருக்கிறாரு. சேட்டுனே அந்த சேட் என்ன சொல்கிறான்னா अपने संदूक को घर पहुंचाने के लिए कहा. தன்னோட பெட்டி வந்து தன்னோட வீட்டில் வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு. लड़के ने भी संदूक सेठ के घर पहुंचाकर 5 रुपये कमाया. அதே போல் அந்த பையனும் வீட்டில் எடுத்து போய் பெட்டியை கொடுத்துட்டு 5 ருபீஸ் சம்பாதிக்கிறான். பிதானே கஹா அப்பா சொல்கிறார் உசே குவமே டால்கர் ஆவோ, அதை நீ கிணத்துல போட்டுட்டு வான்னு சொல்கிறாரு. லடுக்கே குர்ஸா ஆயா. இப்போ அந்த சிறுவனுக்கு ரொம்ப கோவம் வருது. அவர் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா எக் மேரி கமாயா, இது என்னோடய உழைப்பினால் கிடைத்த ஊதியம். மேரா சாரா சரி துக்குறாக, என்னுடைய ஒட்டுமொத்த உடம்பெல்லாம் ஃபுல்லாக வலிக்குது. ஆப் கஹத்தே அன்னைக்கு குவமே டால்கர் ஆவோ, நீங்கள் சொல்கிறீங்க இதை எடுத்து போய் கொண்டு போயிட்டு கிணத்துல போடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னு ரொம்ப கோவமாக பேசுகிறான். அனுபவி பித்தா சமஜ்க. இப்போ அந்த அனுபவசாலியான தந்தை வந்து புரிஞ்சுக்கிறாரு. பேட்டா மேகனத்தி பன் கயா, தன்னோட மகன் வந்து நல்லா உழைப்பாளி ஆயிட்டான். உஸ்னே அப்பனா சாரா வியாபார் பேட்டேக்கோ சம் தியா. அவர் வந்து தன்னுடைய மொத்த தொழிலையும் தன்னோட மகன்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. மாரல் சீக் மாரல் என்ன மாரல்னா மெஹனத் கி கமாயி மீட்டி ஒத்தி, அதாவது நம்ம உழைக்கினால் கிடைக்கக்கூடிய அந்த விளைவு ஊதியம் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப அருமையாக இருக்கும், அருமையாக ஒன்று இருக்கும், அதாவது இனிப்பாக இருக்கும், இனிப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. உழைப்பின் அருமை வந்து உணர்த்துவதாக இந்த கதை ஸ்டோரி இருக்குது. இந்த சாரம்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள் சில்ட்ரன். ஓகே, धन्यवाद बच्चों. विल सी इन द नेक्स्ट क्लास.